ஹலோ. கொஞ்ச நாளாகவே வந்துட்டு லவ் ரீடிங்ஸ் கேட்டுட்ருக்கீங்க சில பேர். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், சாரி, பாஸ்ட் பர்சன், நியூ பர்சன், என்ன மாதிரியான மெசேஜஸ் வருது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஸ்டார்டிங்கே எகிரி குதிச்சுட்டு வராங்களே, இருந்தாலும் நான் எடுத்துக்க முடியாது இப்போ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, எனக்கு அந்த கார்டு திரும்ப வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். உங்கள் பர்சன் பற்றி நினச்சிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு மெசேஜஸ் வருதா? ஓகே, ஏதோ மெசேஜ் வரப்போகுது. பாஸ்ட் பர்சன் ஆர் நியூ பர்சன். நிறைய பேருக்கு 97% நியூ பர்சன். பாஸ்ட் பர்சன் பற்றி இங்கே எதுவுமே இல்லை. பாஸ்ட் பர்சன் பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போது நியூ பர்சன் வந்திருக்கு. ஏதோ மெசேஜ் ஏதோ வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஏதோ மெசேஜ் வரணும், கால் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. சில பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப நாளாக அவங்களுக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னா, இந்த கார்டு பாதியாக அப்படியே கீழே விழுந்தது. செலிப்ரேஷன். சீக்கிரம் ஏதோ ஒரு மெசேஜ் வரப்போகுது, ஏதோ ஒரு நல்ல விஷயம். சில பேர் ஃபேமிலியில், ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் உங்களை வரப்போகுது. ஓகே, உங்களுடைய பாஸ்ட் பர்சன் பற்றி பார்க்கலாம். இன்கேஸ் யாருன்னா பாஸ்ட் பர்சன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, பாஸ்ட் பர்சன் ரொம்பவே ஒரு ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கிறாங்க. பாஸ்டில் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு பர்சனாகவே எண்ணாமல் நிறைய விஷயங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணியிருக்கலாம். மேபி நீங்கள் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்கள் மேலே ஓவர் பாசம் வச்சு நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். ரொம்ப ஒரு ஹார்ட் பெயினான ஒரு மூமெண்ட்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அனுபவிச்சிருக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல். நிறைய ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு உங்களுக்கு இந்த விஷயத்தில். ரிலேஷன்ஷிப், லவ் விஷயத்தில் நிறைய ஏமாந்து தான் இருக்கிறீங்க. நீங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இப்போ அவங்க ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறாங்க. திரும்ப உங்க கூட வந்துட்டு ரீகன்சைல் பண்ணணும். திரும்ப அந்த கார்டு வரும்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் அந்த கார்டு பாஸ்ட் பர்சன் ரொம்பவே ஒரு டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க. மெசேஜ் அனுப்பணும், திரும்ப ஏதோ ஒரு கால் பண்ணணும், ரீகன்சிலியேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போதான் அவங்க ஃபீல் பண்ண நினைக்கிறாங்க உங்களுடைய பாசம் எல்லாமே. கண்டிப்பாக பாஸ்டில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு கமிட்மெண்ட் இப்போ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க பாஸ்ட் பர்சன். ஆனால் சில பேருக்கு இங்கே நியூ பர்சனும் இருக்குது. நியூ பர்சனும் ஏதோ ஒரு மெசேஜ், நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ், ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. மேபி சில பேர் இப்போது எந்த டிசிஷனும் எடுக்க முடியாத நிலையில இருக்கலாம். பாஸ்டோ இல்லை நியூ பர்சனோ யாரையும் சூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லாமல், ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் சில பேர். யாரை பார்த்தாலுமே உங்களை வந்து ஏமாத்துற மாதிரியும், ஒரு நம்ப முடியல. உங்களை வந்து யாரையும் உங்களால் நம்ப முடியல. இப்போ இப்போதான் நீங்கள் நல்லாவே ஹீல் ஆகிட்டு வந்திருக்கீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் ஹீல் ஆகிட்டு வர இந்த சமயத்தில் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை ஏற்றுக்கிற ஒரு மனசில் உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வருது.
கன்ஃபார்மா வருது ஏதோ ஒரு பர்சன். இந்த கார்ட்ஸ்ல பார்ப்போம். நீங்க இப்போ நியூ பர்சன் வேணும்னா கண்டிப்பா நியூ பர்சன் லைஃப்ல இருக்கிறாங்க. பாஸ்ட் பர்சனும் ஏதோ மெசேஜ் ஆர் கால் பண்ணணும், இல்லை நேரில் வந்து பேசணும்னு ரொம்பவே ஒரு ஆவலாக இருக்கிறாங்க. ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லாவே ஹீல் ஆயிட்டீங்க. நீங்கள் பாஸ்ட் அந்த அளவுக்கு நீங்கள் ஹர்ட் ஆயிருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நியூ பர்சன், சில பேருக்கு, எல்லாருக்கும் சொல்ல முடியாது, சில பேருக்கு வந்துட்டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம் உங்களுக்கு ஜாப் ஆர் கெரியர் வைஸில், இல்லை ஏதோ ஸ்டடீஸில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்ளை பண்ணிட்டுன்னா அந்த விஷயமா இருக்கலாம். சில பேருக்கு நீங்கள் லவ் விஷயம் ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சில பேருக்கு அதுவும் இருக்கலாம். சரியா? கலெக்ட். டூ ஆஃப் கப் நான் எடுக்கும் போதே பார்த்தேன், திரும்ப அதே தான் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஆஃபர் வந்துட்டுருக்கு ரிலேஷன்ஷிப்பில், லவ் விஷயத்தில், ஜாப் ஒரு கரியர் விஷயத்தில். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. சூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் பாஸ் பர்சனை சூஸ் பண்ணீங்களா? இந்த பர்சன், சில பேர் பாஸ் பர்சன் வருவாங்களான்னு டவுட்டாக இருந்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக வராங்க, கண்டிப்பாக வராங்க. ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும், கமிட்மெண்ட் கொடுக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சூஸ் பண்ணுற இது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் திரும்ப நம்பலாமா வேண்டாமா என்னன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் நியூ பர்சனும் சில பேருக்கு இருக்கிறாங்க. இன்கேஸ் சிங்கிள்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, சிங்கிள்ஸ்க்காக தான் சொல்லிட்டு இருக்கீங்க நான். இன்கேஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நியூ பர்சனும் ஆஃபர், ஏதோ ஒரு ஜாப் சம்திங் உங்களுக்கு கிடைக்குது. சில பேர் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம். நியூ ரிலேஷன்ஷிப்பில் இல்லை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில், மேபி பாஸ்ட், நியூ கிடையாது, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் திரும்பவும் நீங்கள் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி சேரணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். சில பாஸ்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, நடந்த நம்மளுடைய ஸ்டோரி. அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா யோசித்து முடிவெடுங்க. சில பேர் பாஸ்ட்லேருந்து ஒரு பர்சன் உங்களோட பார்ட்னர், மேல் ஆர் ஃபீமேல் வராங்கன்னா சம்திங் இருக்குது. அது கொஞ்சம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு திரும்ப நீங்கள் நம்பலாமா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் ரீகன்சைல் ஆகிறதா இல்லையான்றது நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஏதோ ஒரு மறைவான ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பாஸ்ட் பர்சன் வராங்கன்னா சம்திங் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்திங்னா என்னன்னு. ஓகே, கண்டிப்பாக ஏதோ மெசேஜ், கால், சம்திங் வருது. உங்கள் கையில் தான் இருக்குது முடிவு எடுக்கிறது. யோசிச்சு எடுங்க, எந்த முடிவாக இருந்தாலும் யோசிச்சு எடுங்க. பாஸ்ட் பர்சன் வராங்களான்னா கண்டிப்பாக வராங்க. சில பேர் நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லாவே யோசிச்சு டைம் எடுத்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். நியூ பர்சன் பார்க்குறவங்களுக்கு நியூ பர்சன் இருக்குது. ஓகே, சில பேருக்கு லவ் விஷயத்தில் ஏஜ் கேப் இருக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நிறைய நான் உங்களுக்கு லவ் விஷயத்தில், உங்களுடைய லைஃப்பில் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் முடிவெடுக்கிறதுல பார்த்து முடிவெடுக்கணும். உங்கள் கையில் தான் இருக்குது. பாஸ்டில் பண்ண தப்பை திரும்ப பண்ணாதீங்க. ஓகே,
இதுதான் உங்களுக்கான ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆச்சு என்னன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே.